வணக்கம். திரையரங்கம். வலது வசத்தே கள்ளன். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜீத்து ஜோசப். திருஷ்யம் திரைப்படத்தை இயக்கி நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீத்து ஜோசப்பின் இயக்கத்தில் உருவாகி வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம்தான் இது. டினு தோமஸ் ஈலன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் எழுதி இருப்பவர். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்திருப்பவர் பிஜு மேனன். படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜோஜு ஜார்ஜ். இந்த திரைப்படத்தில் பிஜு மேனன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆண்டனி சேவியர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வர்றாரு. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு மாணவனால் பாதிக்கப்பட்டு அந்த குற்றச்சாட்டுடன் அந்த காவல் நிலையத்துக்கு வர்றா. வந்து தனக்கு உண்டான பாதிப்பை சொல்லி அப்படின்னு வரும்போது அந்த பெண் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வரக்கூடிய பிஜு மேனன் சொல்லி அந்த வழக்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுறாரு. அந்த பொண்ணு ராஜீவ் அப்படின்ற ஒரு கூட படிக்கக்கூடிய பையன் மேலே குற்றச்சாட்டை கூறி அப்படின்னு வரும்போது அந்த குற்றச்சாட்டை மறுத்து அந்த பெண் மேலே குற்றத்தை சொல்லி அந்த விஷயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறாரு. அதுக்கு பிறகு தன்னுடைய தாயுடன் அந்த பெண் ஆட்டோவில் பயணித்து வரும்போது அந்த ஆட்டோ மீது மோதி ஒரு விபத்து உண்டாக்கி விடுகிறது. அந்த விபத்தில் அந்த பள்ளிக்கூட மாணவி இறந்துடுறா. அது இயல்பான ஒரு விபத்து கிடையாது, வேண்டுமென்றே அவள் கொல்லப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவள் கூட படிக்கக்கூடிய ஐரின்ற இளம்பெண் காவல் நிலையத்துக்கு புகார் செய்கிறாள். அந்த ஐரீன் யார் அப்படின்னா ஜோஜு ஜார்ஜினுடைய மகள். சாமுவேல் ஜோசப் அப்படின்றது ஜோஜு ஜார்ஜ் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர். அவருடைய மனைவி தெரேசா. அவங்க 2 பேருக்கும் பிறந்திருக்கக்கூடிய மகதான் ஐரீன். துணிச்சலான பெண் ஐரீன். அந்த ஐரீன் எப்போ இந்த குற்றச்சாட்டை போய் காவல் நிலையத்தில் சொன்னாலோ அதற்கு பிறகு சில நாட்களிலேயே அவள் கொல்லப்படுகிறாள். அவளை கொன்றது யார்? அவளுடைய மரணத்திற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இளம்பெண்ணுடைய தந்தையான சாமுவேல் ஜோசப் பல தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு பல மனிதர்களை சந்திக்கிறார். இறுதியாக அவர் காவல் நிலையத்திற்கு வருகிறார். உள்ளே சென்ற அவர் மரணத்தை அடைய வேண்டிய சூழல் உண்டாகிறது. அந்த மரணத்தை அடைவதற்கு முன்னால் அவர் மிகவும் ஆழமாக திட்டமிட்டு பல காரியங்களை செய்துவிட்டுத்தான் இறக்கிறார். அவர் செய்த அந்த காரியங்களின் மூலம் பல உண்மைகள் வெளியே தெரிய வருகின்றன. படத்தினுடைய 2வது பகுதியில் வீணா என்ற பெயரை கொண்ட இன்னொரு இளம்பெண்ணும் மரணத்தை தழுவ வேண்டிய நிலை உண்டாகிறது. இந்த திரைப்படத்தில் மரணத்தை தழுவிய அந்த 3 இளம்பெண்களின் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, மறைந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அந்த கொலைகளை செய்தது யார் என்பதை இந்த திரைப்படம் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் நமக்கு காட்டுகிறது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய பிஜு மேனன் ஏற்று நடித்திருக்கக்கூடிய ஆண்டனி சேவியர் கதாபாத்திரம் எந்த அளவிற்கு எதிர்மறை தன்மைகளை கொண்டது என்பதை நாம் புரியக்கூடிய அளவிற்கு காட்டி விடுகிறார்கள். படம் முழுக்க அவர் அப்படிப்பட்ட குணங்களுடன் தான் வருகிறார். அவர் அப்படி நடந்து கொண்டிருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திகில் ஊட்டக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதை படத்தினுடைய பிற்பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டனி சேவியர் கதாபாத்திரத்தில் மிகவும் இயல்பாக எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் பாராட்டக்கூடிய அளவிற்கு கேஷுவலாக நடித்து அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய வைக்கிறார் பிஜு மேனன். சாமுவேல் ஜோசப் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார் ஜோஜு ஜார்ஜ். தனக்கே உரிய ஆரவாரமற்ற அமைதியான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக இவர் உயிர் தந்திருக்கிறார். அவருடைய மனைவி தெரேசாவாக நடித்திருக்கக்கூடிய லெனா எந்த அளவிற்கு
அருமையான திறமைகளை கொண்ட நடிகை என்பது நமக்கு நன்கு தெரியும். அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய ஆழமான நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் லெனா. ஐரீன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் வைஷ்ணவி ராஜ். மிகவும் சிறப்பாக தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் இந்த இளம்பெண் தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார், பாராட்டக்கூடிய அளவிற்கு. வீணா கதாபாத்திரத்தில் நிரஞ்சனா அனூப் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார். லியோனா லிஷாய் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய வித்யா என்ற கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய அருமையான நடிப்பால் பெருமையை சேர்த்திருக்கிறார். இர்ஷாத் படம் முழுக்க வரக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் ஜானி கதாபாத்திரத்திற்கு மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். ரினோஷ் ஜார்ஜ் இவர்தான் ராஜீவ் என்ற இளைஞனின் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த இளைஞர் சிறப்பாக செய்திருக்கிறார். பிலிப் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞர் கேஆர் கோகுல் அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பாற்றலை இவர் வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். ஷாஜு ஸ்ரீதர் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் வருகிறார். சதீஷ் குரூப் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு அருமையாக இருக்க வேண்டுமோ அதை உணர்ந்து கொண்டு இந்த சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய திறமையை படத்தின் அனைத்து காட்சிகளிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். KS விநாயக் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை ஒரு காட்சி கூட சோர்வு என்ற ஒன்றை உண்டாக்காத அளவிற்கு இவருடைய சிறப்பான படத்தொகுப்பு படம் முழுக்க இருக்கிறது. விஷ்ணு ஷியாம் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். மர்மம் நிறைந்த பல சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ஒரு இசையமைப்பாளருடைய அருமையான பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டு இந்த இசையமைப்பாளர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய நற்சான்றிதழை பெறுகிறார். டினு தோமஸ் ஈலன் இந்த திரைப்படத்தின் திரைக்கதையை மிகவும் சிறப்பாக அமைத்திருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரைக்கதையை மிகவும் அருமையாக இயக்கி நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார் ஜீத்து ஜோசப். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி நாம் சிறிதும் எதிர்பார்த்திராத ஒன்று. அந்த அளவிற்கு மாறுபட்ட ஒரு கிளைமேக்ஸை வைத்து இந்த திரைப்படத்தை பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இயக்கியிருக்கிறார் ஜீத்து ஜோசப் என்பதுதான் உண்மை. மொத்தத்தில் படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி காட்சி வரை இது ஒரு ஜீத்து ஜோசப் திரைப்படம், எ ஃபில்ம் பை ஜீத்து ஜோசப் என்று கூறக்கூடிய வகையில் இருக்கிறது. மர்மம் நிறைந்த சம்பவங்களை கொண்ட ஒரு அருமையான மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைப்பவர்கள் ஜீத்து ஜோசப் இயக்கி இருக்கக்கூடிய வலது வசத்தே கள்ளன் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.